வணக்கம் நண்பர்களே. ஒரு வீட்டில் செப்டி டேங்க் அதாவது கழிவுநீர் தொட்டியை அமைக்க சரியான இடம் இது. ஒருவேளை தவறா அமைச்சிட்டா அதனால என்ன விளைவுகள் ஏற்படும்? ஸோ அதான் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ என்னையை தவிர இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த கழிவுநீர் தொட்டி அமைக்கிறத தவறா அமைச்சு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது கொஞ்சம் மனசுக்கு வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கறது. யூஸ்வலா எங்க அமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, கடந்த அரை நூற்றாண்டாகவே கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா இந்த இடத்துலையும், வடக்கு பார்த்த வீடு அப்படின்னாலும் இந்த வடக்கு மத்தியத்திலையும் ஒரு வீடை 2 சமபாகமாக பிரித்து, இந்த மத்தியத்திலையும் இதை 2 சமபாகமாக பிரித்து வடக்கு மத்தியத்திலையும் கழிவு தொட்டி அமைச்சு கொடுத்துட்டு இன்றைய வரைக்கும் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முற்றிலும் தவறான அமைப்பு. அது மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல இடம் பற்றாக்குறை காரணமா இங்க அமைச்சு கொடுத்துறாங்க செப்டி டேங்க். ஒரு சில இடங்கள்ல வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுக்கு வெளியிலயும் சரி, இந்த வடகிழக்குல செப்டி டேங்க் போட்ட கேசஸையும் நான் பார்த்திருக்கேன். நண்பர்களே, இந்த வடக்கு, வடகிழக்கு, வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு இந்த 3 பகுதியில செப்டி டேங்க் இருக்கும் பட்சத்துல ஒரு ஆண் நீண்டகால வியாதி, தீர்க்க முடியாத வியாதி, மருந்து இல்லாத வியாதி, கண்டறியப்பட முடியாத வியாதி, ஸோ மேபி கேன்சரா கூட இருக்கலாம், இந்த மாதிரி வியாதியில அவங்க மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி தென்கிழக்கில் அமைக்கக்கூடிய செப்டி டேங்கால பெண்கள் பலவிதமான நோய்களுக்கு ஆட்படுறாங்க. சரி, எங்க தான் சார் அமைக்கிறது அப்படின்னா, ஸோ ஒரே ஒரு இடம் இந்த வடமேற்கு மட்டும்தான். இதுதான் மிக சரியான இடம். இது ஒரு இடத்தை தவிர வேற எங்கேயும் அமைக்காதீங்க. சில கேஸ் தோட்டத்துல இடம் இருக்கும், இந்த பக்கம் அமைச்சுக்கலாம், வடமேற்கு மேற்குல. பட் இந்த இடத்தை தவிர வேற எங்க அமைத்தாலும் அது மிக 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 ஆபத்து. சார், நான் இடமே விடாம கட்டிட்டேன் சார், செப்டி டேங்க் வைக்கவே இடம் இல்லை அப்படின்னாலும், நீங்க அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு வேற எங்கேயாவது அமைத்தாலும் அது தன்னுடைய விளைவுகளை சரியாக செய்து விடுகிறது. ஸோ எச்சரிக்கையாக இருங்கள். உங்க வீட்டுல பாதாள சாக்கடை வந்துருச்சு சார், அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் வந்துருச்சு சார் அப்படின்னா, ஸோ தாராளமா அதில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு செப்டி டேங்கை அமைக்காம கூட இருந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது.